நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேசம் ராசிக்காரங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கொண்டவங்க கிடையாது. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய அளவுல இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு. நாங்க எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. மேசம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க. திருமணமாக ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, நீங்க எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க திட்டமிட்டு செயல்படணுங்க. பிறர் நம்மை தவறாக எடை போடாதபடி பார்த்து கொள்ளணுங்க. மேசம் ராசிக்காரங்க மனோதிடத்துடன் எப்போதுமே செயல்படணும். கடவுளிடம் எதை கேட்டாலும் முதல்ல தைரியத்தை கேட்கணுங்க. எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை நீங்க இழக்கவே கூடாதுங்க. அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். கடவுளிடம் பணிவை காட்டிலும் என்னால் முடியும், நான் முயற்சி செய்வேன் என்ற மனப்பான்மையுடன் இருங்க. சாதாரண மனிதனாக இருக்க வேண்டாம். மேசம் ராசிக்காரங்க எப்போதும் உயர வேண்டும், விழக்கூடாதுங்க. இந்த குணம் இருக்கிற வரைக்கும் ஏழரை சனி எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. சனி பகவான் வரக்கூடிய மாதத்தில் தனது சிம்மாசனத்தில் அமரப்போகிறார். கடந்த ஒரு வருடமாக மீனம் ராசியில் சிம்மாசனம் இல்லாமல் இருந்தார். இப்ப அவர் சிம்மாசனத்துல அமர்ந்து விளையாட்ட தொடங்க போறார். சனியின் உண்மையான முகத்தை பார்க்கணும்னா சரியாக இருக்க கத்துக்கொள்ளணுங்க. மேசம் ராசிக்காரர்களின் ரத்தத்தில் பயம் இருக்கக்கூடாது. எந்த இலக்கையும் அடித்து நொறுக்கும் தைரியம் வேண்டுங்க. சனி பயிற்சியில மீனம் ராசியில 2.5 வருடங்கள் சனி தற்காலிகமாக அமர்ந்திருக்கிறாரு. இப்ப நம்ம ராசிக்கு வரப்போறார். இந்த நேரத்துல நாடு மாறப்போகுது. உங்க குடும்பத்துல நல்ல விஷயம் நடந்தா கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்து நல்ல விஷயம் செய்ய மாட்டாரு. நான் என் இதயத்தை விட்டுட்டேன் அப்படின்னு மக்களிடம் கூறுவாரு. மேசம் ராசிக்காரங்க இதயத்தை விட்டுவிடக்கூடாது. ஏழரை சனியில விரய சனி 12ஆம் வீட்டுல கையெழுத்திடப்பட்டிருக்குங்க. சனி பகவான் சுப விரயத்தை தருகிறாரு. உங்க வீட்டுல திருமணம், கார் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். நீங்க நினைத்தது நேராக கோர்ட்டில் நடக்கும். ஒரு அற்புதமான நேர்மறை அதிர்வு தொடங்குதுங்க. சனி உங்களை ஒரு நல்ல சூழ்நிலையில உருவாக்குறாரு. இத முதல்ல நீங்க நம்புங்க. சனியின் மிகப்பெரிய
பலம் நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை இருந்தா உங்க வீட்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு மற்றும் நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலாளர்கள் நிறைய பயனடைவாங்க. உங்கள் ராசியில சனி எங்கிருக்கிறார், என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்க சரி பார்க்கணும். சரியான நாள்ல ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டுங்க. தவறான நாள்ல எதையும் செய்யக்கூடாது. எதிர்காலத்துல உங்களுடன் இருப்பவர்களுக்காக திட்டமிட வேண்டுங்க. எதிர்காலத்துல உங்களுடன் இருப்பவர்களுடன் வியாபாரம் செய்யணும். அரசியல் ரீதியாக ஒருவருடன் தொடர்பு இருக்கணுங்க. தவறான நபர்களை தவறான சூழ்நிலையில சந்திக்க கூடாது. உங்களுடன் உடன்படுபவர்களுடன் நீங்க உடன்பட்டா இந்த நேரத்தை நீங்க சிறந்த நிலைக்கு கொண்டு வரலாம். இது ஒரு அற்புதமான நேரம். நீங்க வருத்தப்படக்கூடாது. உங்க வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. சனி பகவான் என்னை உயர்த்த போகிறார். வங்கி கணக்கு நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க நம்புங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது. கெட்ட செய்திகள் எது வந்தாலும் அத உங்க காதுக்குள்ள எடுத்து செல்லாதீங்க. கடவுளின் அருள் உங்ககிட்ட இருக்குதுங்க. ஒரு நல்ல நாளை தொடங்குங்க. இந்த காலகட்டத்துல பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. சனியின் உண்மையாக முகத்தை நீங்க காண போறீங்க. நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரா மாற போறீங்க. நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த வாய்ப்பை நீங்க தவற விடக்கூடாதுங்க. யாரும் பயப்படவே கூடாது, பதட்டப்படவே கூடாது. யார் அன்பா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நேரம் கொடுக்குங்க. நேரம் உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குங்க. அது வெற்றிகரமா இருக்குங்க. திட்டம் போடுறதுக்கு முன் சரியான வாக்குறுதியை கேட்டு தொடங்குங்க. நீங்க ஜெகதீஸ்வரனை வெற்றி கொள்ள விரும்புனா ஜெகதீஸ்வரனை வணங்குங்க. தினமும் 5 முறை மகா கணபதிக்கு தோப்புக்கரணம் போடுங்க. சுக்லாமிரதம் 5 முறை குடியுங்க. இந்த குற்றாது தோப்புக்கரணம் போடுறது, பாராயணம் படிக்கிறதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. சுறுசுறுப்பா இருக்க செய்யுங்க. நாம சுறுசுறுப்பா இருந்தா நேரம் நமக்கு சாதகமா இருக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது நம்பிக்கைய பத்தியதுங்க. நாம் கீழே போக மாட்டோம். இந்த நேரம் நம்மை உயர்த்த போகுது. நாம விழ வேண்டும் என்று யார் கணக்கிட்டாலும் நாம விழவே மாட்டோம். நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில தோல்வி துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாற போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க.
அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. கவனமா இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. பிள்ளைகளால திடீர் செலவுகள் உருவாகலாம். அதை கண்டெல்லாம் நீங்க துளி கூட பயப்பட வேண்டாங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரிச்சு செல்றது நன்மை தருங்க. வீண் மனக்கவலை காரிய தாமதமெல்லாம் உண்டாகலாம். கவனமா இருந்துக்கோங்க. பணவரத்து அதிகரிக்க போகுது. வாக்குவன்மை ஏற்பட போகுது. உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்க்க போறாங்க. புதிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க. தொலை தூரத்துல இருந்து நல்ல தகவல் எல்லாம் வந்து சேர போகுதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பாக கடித போக்கு சாதகமான பலனை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுது. பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாக போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெற போறீங்க. உங்களுடைய கௌரவம் கூட போகுது. நிலுவைத் தொகை வந்து சேர போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பா கிடைக்குங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.